பெயில் கண்டிஷன் விதிக்கப்படுதுன்னா அதில் லொக்கேஷன் ஷேர் பண்ணுங்க அப்படின்னு சர்டிஃபிகேட் ஆஃப் அஷூரன்ஸ் வாங்குறத அவர் மேண்டேட்ரியாக பண்ணணும். பின்ன ட்ராப் பண்ணணும் ஐஓ ஆஃபீஸருக்குன்னு சொல்கிறாங்கல்ல, அது எந்த விதத்திலையும் பிரயோஜனம். லோரெக்ஸ் ஈவன் கிங் இஸ் சப்ஜெக்ட் டு தி லா. மக்களாட்சி சட்டம் தான் மேலானது. இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா, உச்ச நீதிமன்றத்தில் வந்த ஒரு வழக்கு. அதில் என்ன இஷ்யூனா, ஒரு நபருக்கு பெயில் கண்டிஷன் விதிக்கப்படுதுன்னா அதில் லொக்கேஷன் ஷேர் பண்ணுங்க அப்படின்னு கண்டிஷன் போடுறது அவருடைய ரைட் டு பிரைவசியை வயலேட் பண்ணுதா பண்ணலையா? ஒருவேளை ஒரு அக்யூஸ்ட் ஃபாரின் நேஷனலாக இருந்தாருன்னு சொன்னால் அவர் ஹை கமிஷனில் போய் சர்டிஃபிகேட் ஆஃப் அஷூரன்ஸ் வாங்குறத அவர் மேண்டேட்ரியாக பண்ணணுமா? இதுதான் இது எதில் டிஸ்கஸ் பண்ணியிருக்கிறாங்கன்னா, ஃப்ராங்க் வைட்டர்ஸ் வர்சஸ் நார்கோட்டிக்ஸ் கண்ட்ரோல் பியூரோ இந்த வழக்கில் இது டிஸ்கஸ் பண்ணியிருக்கிறாங்க. இந்த வழக்கு யாருக்கு முன்னாடி வருதுன்னா, ஜஸ்டிஸ் அபய் ஓகா மற்றும் உஜல் புயன் இவங்க 2 பேர் முன்னிலையில் அது வருது. இந்த வழக்கில் என்ன ஃபேக்ட்னு பார்த்தீங்கன்னா, இவர் ஒரு நைஜீரியாக்காரரு. இவருக்கு மேலே என்ன குற்றச்சாட்டு வைக்கிறாங்கன்னா, இவர் போதைப் பொருட்களை இம்போர்ட் பண்ணி இங்கே லோக்கலில் அவர் சேல் பண்ணுறாரு அப்படிங்கிற குற்றச்சாட்டு. இப்போ இதுக்காக அவர் பெயில் கேட்கும் போது பெயில் கிராண்ட் பண்ணுறாங்க கண்டிஷன் வச்சு. 2 கண்டிஷன் போடுறாங்க. ஒன்று, இவர் அவருடைய கூகுள் மேப்பில் இருக்க பின்னை ட்ராப் பண்ணணும் ஐஓ ஆஃபீஸருக்கு அப்படின்னு, இன்வெஸ்டிகேஷன் ஆஃபீஸருக்கு. 2வது, இவர் ஹை கமிஷனில் போயிட்டு சர்டிஃபிகேட் ஆஃப் அஷூரன்ஸ் வாங்கிட்டு வரணும். என்ன சொல்லி? இவர் இந்தியா விட்டு வெளிநாட்டுக்கு டிராவல் பண்ண மாட்டாரு அப்படின்னு சொல்லி ஒரு அஷூரன்ஸ் வாங்கிட்டு வர சொல்கிறாங்க. இந்த கண்டிஷனை எதிர்த்து தான் அவர் சுப்ரீம் கோர்ட்டுக்கு வராரு. இப்போ சுப்ரீம் கோர்ட்டில் இதை என்ன தீர்ப்பு சொல்கிறாங்க அப்படின்னா, அந்த கூகுள் மேப்புடைய பின்னை ட்ராப் பண்ண சொல்கிறாங்கல்ல, அது பண்ண தேவையில்லை அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி பெயில் கண்டிஷனுக்கு இவர் போயிட்டு ஹை கமிஷன் ஆஃபீஸர்கிட்ட சர்டிஃபிகேட் ஆஃப் அஷூரன்ஸ் வாங்குறதுக்கு தேவையில்லை அப்படிங்கிறதையும் சொல்கிறாங்க. இப்போ இந்த தீர்ப்புக்கு என்ன காரணம்? ஒன்று பார்த்தீங்கன்னா, இந்த NDPS ஆக்டில் செக்ஷன் 37 அடிப்படையில் பெயில் வழங்கப்படும் போது இப்போ இவருடைய வழக்கில் CRPC பொருந்தது. இப்போ CRPC 437 கிளாஸ் 3 படி இவருக்கு கண்டிஷன் போடலாம். அப்படி கண்டிஷன் போடும்போது கூட சுப்ரீம் கோர்ட் லீகல் எய்டு கமிட்டி ஃபார் அண்டர் ட்ரையல் பிரிசனர்ஸ் வர்சஸ் யூனியன் ஆஃப் இந்தியா அப்படிங்கிற வழக்கில் உச்ச நீதிமன்றம் ஏற்கனவே கைட்லைன்ஸ் கொடுத்துருக்காங்க. எது சம்பந்தமானா, பெயிலுக்கு கண்டிஷன் போடும்போது எப்படி போடலாம் அப்படிங்கிறதுக்கான சில கைட்லைன்ஸ் கொடுத்துருக்காங்க. இப்போ அந்த கைட்லைன்ஸையும் அவர் ஃபாலோ பண்ணி தான் இவங்களுக்கு பெயிலுக்கு கண்டிஷன் போடணும். அந்த கண்டிஷன் எப்படி இருக்கணும்னு பார்த்தீங்கன்னா, இவர் அந்த இன்வெஸ்டிகேஷனை இன்டர்ஃபியர் பண்ணக்கூடாது, எவிடன்ஸை டேம்பர் பண்ணக்கூடாது, அதுக்கு ஏற்ற விதத்தில் கண்டிஷன் போடணும். இதுதான் அந்த கைட்லைனில் முக்கியமாக இருக்கக்கூடிய விஷயம். இப்போ கூகுள் மேப்ஸ் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் வரும்போது இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இவர் பின்ன ட்ராப் பண்ணணும் ஐஓ ஆஃபீஸருக்குன்னு சொல்கிறாங்கல்ல, அது எந்த விதத்துலையும் பிரயோஜனம் கிடையாது. ஏன்னா இவருடைய ரியல் டைம் மானிட்டரை பண்ண முடியாது, அது பண்ணவே முடியாது. ஏன்னா இவர் சும்மா பின்ன தான் ட்ராப் பண்ணணும், அது எந்த பிரயோஜனமும் கிடையாது. ஒருவேளை இவரை லொக்கேஷன் ஷேர் பண்ண சொன்னால் கூட, லைவ் லொக்கேஷன் மாதிரி ஷேர் பண்ண சொன்னால் கூட, அது ஆர்டிகல் 21 பிரகாரம் இவருடைய ரைட், ஃபண்டமெண்டல் ரைட் ஆஃப் பிரைவசியை வயலேட் பண்ணும் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. 2வது கண்டிஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஹை கமிஷனில் போயிட்டு சர்டிஃபிகேட் ஆஃப் அஷூரன்ஸ் வாங்கிட்டு வர சொல்கிறாங்கல்ல, அது அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, ஏற்கனவே சுப்ரீம் கோர்ட் கொடுத்துருக்கிற கைட்லைன்ஸ் பிரகாரம் நாங்கள் அந்த கண்டிஷன் போட்டிருக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த கைட்லைனை எல்லா கேஸ்லையும் மேண்டேட்ரியாக பொருத்த முடியாது. முக்கியமாக பெயிலில் ஒரு கண்டிஷன் போடும்போது இதை பொருத்த முடியாது. ஏன்னா இவர் சர்டிஃபிகேட் தரதுக்கு லேட் ஆகலாம், கரெக்டான டேட்டில் கிடைக்காம போகலாம். இந்த சர்டிஃபிகேட் எப்போ மேண்டேட்ரியாக தேவைப்படும்னா, ஜட்ஜ்மெண்ட் ஸ்டேஜ் வரும்போது
இவர் ஹை கமிஷன் போயிட்டு அங்கேருந்து சர்டிஃபிகேட் ஆஃப் அஷூரன்ஸ் வாங்கிட்டு வரணும். அப்போ தான் அது மேண்டேட்ரியாக தேவைப்படும். அது வரைக்கும் அது மேண்டேட்ரியாக தேவைப்படுது தேவையில்லை. அது அப்படி ஒரு டாக்குமெண்ட்டை இவங்க ப்ரொடியூஸ் பண்ண தேவையில்லை. அதுக்கு ஏற்ற கண்டிஷனும் இவங்க போடுறதுக்கு கூடாது. ஏன்னா அது ரொம்ப ப்ராக்டிக்கலாக வந்து அது பண்ணுறதுக்கு ரொம்ப கஷ்டம். இவர் போய் அலைஞ்சு கிளைஞ்சு வர்றது. இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, இப்படி போய் அந்த அக்யூஸ்டை அங்கே போ இங்கே போன்னு அலைய விட்டு அவரை வெளிநாட்டுக்கு போகிறதுக்கு தடுக்கிறதுக்கு பதிலாக அவரோட பாஸ்போர்ட்டை நீங்கள் சீஸ் பண்ணி வச்சுக்கலாமே, அவரை வந்து பாஸ்போர்ட்டை சரண்டர் பண்ண சொல்லலாமே, அந்த கண்டிஷன் பாஸ் பண்ணலாமே அப்படின்னு கேட்குறாங்க. அப்படி பண்ணாலே அவரால் வெளிநாட்டுக்கு போக முடியாது. இப்போ ஃபைனலாக நம்ம என்ன புரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா, ஒரு பெயில் கண்டிஷனில் லைவ் லொக்கேஷன் ஷேர் பண்ணுங்க, லொக்கேஷன் ஷேர் பண்ணணும் அப்படின்னு ஒரு கண்டிஷன் போட்டாங்கன்னா, அது ஆர்டிகிள் 21ல ரைட் டு பிரைவசியை வயலேட் பண்ணுதுன்னு சொல்லிட்டு தான் இந்த ஜட்ஜ்மெண்ட்ல தீர்ப்பு சொல்லியிருக்கிறாங்க. நன்றி ரெக்ஸ்.